Hi students, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல மைக்ரோஸ்கோப்னா என்ன, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டைனி ஆப்ஜெக்ட்ஸை பெருசா என்லார்ஜ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கும் நம்ம இதே தான் சொன்னோம், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் அதே டைனி ஆப்ஜெக்ட்ஸை பெருசாக பார்க்கறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப டைனி ஆர்கானிசம்ஸ், வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரிலாம் நம்ம வியூ பண்ணுறோன்னு வைங்க. ஓகேவா? இதை வந்து எனக்கு இன்னும் நல்லா மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இன்னும் நல்லா மேக்னிஃபை பண்ணி தரணுங்கிறதுக்காக அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற நம்ம லென்ஸை வந்து இன்னும் நம்ம ஷார்ட் ஃபோக்கல் லென்த் ஆக்குறோம்னு வைங்க. ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸே நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல என்னன்னு பார்த்தோம், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கணும், ஷார்ட் ஃபோக்கல் லென்த்ல இருந்தால் தான் நம்மளுக்கு மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ எனக்கு இன்னும் மேக்னிஃபை பண்ணணும்னு அதை நான் இன்னும் ஷார்ட் பண்ணேன்னா அந்த லென்ஸுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மீறி என்ன பண்ணாத அதை நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த லென்ஸ்க்கு அவ்வளோதான், இதுக்கு மீறி நான் ஃபோக்கல் லென்த் அதில் ஷார்ட் பண்ண முடியாது. அப்போ நான் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, we are going to use the two convex lens. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்னால அதை நான் என்னன்னு சொல்கிறோன்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ ஒன்று யூஸ் பண்ணுறப்ப அது என்னன்னு சொன்னால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொன்னோம். இப்போ நான் ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன், ரெண்டு பேரும் கூட்டாக ஒர்க் பண்ண போகிறாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த சேர்ந்து அல்லது அந்த கூட்டு ஒன்றா இணைஞ்சு ஒர்க் பண்ணுறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் சொல்லுவோம். சரியா? காம்பவுண்ட்னாலே கூட்டாக இருக்காங்க அல்லது சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ ஏன்னா நம்ம ரெண்டு லென்ஸ் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். புரியுதா? ஸோ ரெண்டு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, மேக்னிஃபைங் பவர் வந்து அதிகமாக கிடைக்குது, நல்ல அதிகமான ஒரு மேக்னிஃபிகேஷன் அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி இதுல வந்து ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு லென்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அல்லது ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு லென்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் அப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்றோம்னா, இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம வைக்க போறோம். ஓகே, ஸோ இந்த லென்ஸ்க்கு கீழே தான் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கறது எந்த லென்ஸ்ல வச்சு பார்க்க போறோம்னா நம்ம கண்ணு வந்து இந்த லென்ஸ் கிட்ட இருக்க போகுது. புரியுதா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த லென்ஸ் பக்கத்துல வைக்க போறோம். ஸோ இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அல்லது ஆப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்றோம். கண்ணை எந்த லென்ஸ் கிட்ட வச்சு பார்க்க போறோம்னா இந்த லென்ஸ். ஸோ we can call this lens as a eye lens or eyepiece. ஓகே, eye lens or eyepiece. ஓகே, ஸோ இப்போ இது இவங்களுக்குள்ள ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா it has a shorter focal length. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் இப்படி இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். இங்கே ஏன் ஓ போட்டிருக்கோம்னா இட் இஸ் இண்டிகேட்டிங் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்குள்ள ஃபோக்கல் லென்த், அதனால வந்துட்டு இதை F0 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கு. அண்ட் இந்த ஐ லென்ஸ்க்குள்ள ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜரா இருக்கு. ஓகே, ஸோ ஐ லென்ஸ்க்குள்ள ஃபோக்கல் லென்த் FE. ஸோ ஐ லென்ஸை டினோட் பண்ணுது. புரியுதா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஸோ ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் வந்து we are calling that as objective lens or objective piece. and eyes நம்ம எது பக்கத்தில் வைக்க போறோமோ அந்த லென்ஸ் வந்துட்டு ஐ லென்ஸ் or ஐ பீஸ். and objective lens has the short focal length and eye lens has the larger focal length and larger aperture. ஸோ இதனுடைய aperture எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜரா இருக்கும். ஸோ aperture இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ aperture is nothing but diameter of the outline of the sphere. ஸோ இந்த diameter. ஓகே, இதுவும் லார்ஜரா இருக்கு பாருங்க. இந்த லென்ஸும் ஒரே மாதிரி மிஸ் வரையல. ஸோ இங்க பாருங்க இந்த aperture வந்து ஸ்மாலா இருக்கு அண்ட் இந்த aperture வந்து லார்ஜரா இருக்கு. ஓகே, ஸோ ஐ பீஸ்னுடைய ஃபோக்கல் லென்த்தும் லார்ஜரா இருக்கு, apertureம் லார்ஜரா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லென்ஸை எதில் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு நேரோ டியூப்குள்ள, ஓகே, ஒரு குறுகலான டியூபுக்குள்ள இந்த ரெண்டு லென்ஸை வச்சிருக்காங்க. ஓகே,
ஸோ இங்கே வந்து ஒரு டியூப் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லென்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். இன்னொன்று முக்கியம், இந்த ரெண்டு லென்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த நேரோ டியூப் இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த லென்ஸையும் இப்போ இதான் அந்த நேரோ டியூப்னா இது உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐ பக்கத்தில் இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து ஐ லென்ஸ். நான் என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு லென்ஸையும் மூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இந்த டியூபை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டியூப் வந்து என்ன எனக்கு ஸ்லைட் ஆகும். ஸோ அந்த லென்ஸை என்னால் மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கன்ஸ்ட்ரக்ஷன். இவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய ஒர்க்கிங் என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் எங்கே ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ண சொன்னோம்? வித்தின் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் உள்ள நம்ம ஆப்ஜெக்ட் வச்சோம்னா, ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சோம் வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்படி வச்சோம் அப்படின்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வச்ச இடத்துல மேக்னிஃபை இமேஜ் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஹியர் we are using the two lens. ஓகே, எதுக்காக டூ லென்சஸ் யூஸ் பண்ணுறோம்? டு மேக்னிஃபை த இமேஜ். ஓகே, டு கெட் த பெட்டர் மேக்னிஃபிகேஷன். ஸோ இங்கே நான் எங்கே ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் இண்டிகேட்டட் பை யூ. ஸோ இட் ஷுட் பி பிளேஸ்ட் நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் தள்ளி உள்ள வைக்காம கொஞ்சம் வெளியவே வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். புரியுதா? அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே வைக்க போகிறோம்? இது உள்ள வைக்கல நம்ம. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டை இந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிகேட்டட் அஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்க்கு கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கோம். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பியாண்ட் எஃப், அதாவது எஃப்க்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் இங்கே கிரேட்டராக வச்சோம் அப்படின்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லென்ஸ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பிளேஸ் பண்ணும்போது அதனுடைய இமேஜ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் த கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ இது ஆப்டிக் சென்டர், இது எஃப், இது 2f. ஸோ இது எஃப்னு எடுத்துக்கலாம், இது 2fனு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கான இமேஜ் நம்மளுக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்? எஃப்ல ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பியாண்ட் த 2f, 2fக்கு இந்த பக்கம் நீ எங்கே வச்சாலும் சரி அதுக்கான ஆப்ஜெக்ட் இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்? இந்த எஃப்க்கும் 2fக்குள்ளே தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் அப்படி கிடைக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு ரியலாக இருக்கும் அண்ட் இட் இஸ் இன்வெர்டட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீ 2fல நீ ஆப்ஜெக்ட் வச்ச அப்படின்னா அதுக்கான இமேஜ் எங்கே கிடைக்கும்? at the 2f and it is same size as that of the object and it is real and inverted. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ எஃப்க்கு 2fக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல நீ ஆப்ஜெக்ட் வச்சேன்னா அதுக்கான இமேஜ் வந்து உனக்கு 2fக்கு அப்புறம் ஒரு இடத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ பியாண்ட் த 2f ஏதாவது ஒரு பிளேஸில் கிடைக்கும். ஸோ எஃப்ல நீ வந்து ஆப்ஜெக்ட் வைக்கும்போது வில் கெட் த இமேஜ் அட் தி இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இப்படி நம்ம இந்த ரே டயக்ராமில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் ரீஃப்ராக்ஷன் நடக்குதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கோம்? இந்த எஃப்க்கு உள்ள வைக்கல, எஃப்க்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் 2f. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் 2fக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அதோடைய இமேஜ் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும்? 2fக்கு பின்னாடி கிடைக்கும். ஓகே, இட்ஸ் பியாண்ட் த 2f. ஸோ அதே மாதிரி அப்போ இங்கே உனக்கு எங்கே கிடைக்கணும்? பியாண்ட் 2f. இதுக்கு இங்கே தள்ளி தான் உனக்கு கிடைக்கும். இது எஃப், அடுத்து 2f, அதுக்கும் தள்ளி உனக்கு இமேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த ரே டயக்ராம் வரைஞ்சு பார்க்கலாமா? இங்கே பாருங்க. ஸோ லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து பாஸ் ஆகி இந்த லென்ஸில் பட்டு நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் இட்ஸ் பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக நம்மளுக்கு இப்படி பாஸ் ஆகுது. ஸோ இஃப் த லைட் ரே இஸ் பாசிங் த்ரூ தி ஆப்டிக் சென்டர், ஸோ வித்தவுட் எனி டிவியேஷன்ஸ் இட் இஸ் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? இமேஜ் கிடைச்சிருச்சு. ஓகே, இங்கே நீ வச்ச ஆப்ஜெக்டான இமேஜ் எங்கே கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம ரே டயக்ராம் வரைகிறது அதே ரூல்ஸ் பிரகாரம் இதை வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கிறோம்? இதை A', இதை B' மார்க் பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு?
ஸோ நம்ம நார்மல் ரே டயக்ராம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பிட்வீன் எஃப் அண்ட் 2f வச்சோம்னா எப்படி கிடைக்கும் இமேஜ் அதுதான் இங்கே வரைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ரெண்டு லென்ஸே நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த கிடைச்சிருக்கிற இமேஜ் வந்து இந்த லென்ஸ்னுடைய ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ள வர, இப்போ ஆல்ரெடி உள்ள இருக்கிற மாதிரி மிஸ் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? சப்போஸ் இந்த லென்ஸ் இந்த இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த லென்ஸை வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் வந்து இந்த ஃபோக்கல் லென்த்துக்குள்ள வர்ற மாதிரி நம்ம லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ நான் டைரக்டா இப்படி வரைஞ்சிட்டனால நம்ம அப்படியே வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஏன் இங்க இதை வந்து ஏன் இந்த ஃபோக்கல் லென்த்துக்குள்ள வர்ற மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் இது வந்து என்னது இமேஜ், எதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்கான இமேஜ். இந்த இமேஜ் வந்து இந்த லென்ஸுக்கு என்னதான் ஆக்ட் பண்ண போகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ண போகுது. ஓகே? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இருக்கிறது என்னது, இட்ஸ் இமேஜ். எதுக்குள்ள இமேஜ், இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இமேஜ். பட் இந்த லென்ஸை பொறுத்த மட்டும் இவங்க யாரு இந்த லென்ஸ்க்கு அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் எங்க எனக்கு மேக்னிஃபை நல்ல பெருசா வேணும், அப்ப நான் எங்க வைக்கணும், பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு உள்ள வைக்கணும். அதான் நம்மளுக்கு ரூல்ஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ள வர்ற மாதிரி நம்ம லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே? லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ உள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகே? ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ லென்ஸ் இருக்கு. ஓகே? ஸோ இது ஆப்டிக் சென்டர், இது எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஆப்ஜெக்ட்க்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், அந்த சேம் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ எப்படி பாருங்க, ஸோ லைட் ரேஸ் இப்படி பாஸ் ஆகுது. ஸோ லென்ஸ்ல பட்டு என்ன ஆகுது, இங்கே 2f வழியா போயிருது. அண்ட் அகெயின் இங்கிருந்து வர லைட் ரேஸ் வந்து ஆப்டிக் சென்டர் வழியா இப்படி போயிருது. ஸோ இது ரெண்டு எங்கேயுமே என்ன ஆகலை, வெர்ஜ் ஆகலை. பட் இங்கே எனக்கு லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு இடத்துல ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த இமேஜ் வந்து என்னதான் இருக்கும், நம்மளுக்கு வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ் இமேஜா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டயக்ராம் தான் அப்படியே நம்மளுக்கு இங்க தலைகீழ இருக்கு. ஓகே? இப்போ இங்க மிஸ் என்ன வரைஞ்சிருக்கணும் அது அப்படியே இங்க வரைய போறோம். என்ன ஒரு வித்தியாசம், இது நம்மளுக்கு தலைகீழ இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதே தாங்க நீ எப்படி வரைவ, ஸோ லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஓகே? லைட் ரேஸ் வந்து இங்க பாஸ் ஆகி இங்க நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இங்க பாஸ் ஆகி எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது இந்த மாதிரி. ஸோ அதே தான் இங்க நம்ம பண்ண போறோம். ஓகே? ஸோ இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே? ஸோ இங்க ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆகுற லைட் ரேஸ் வந்து எந்த டீவியேஷனும் இல்லாம, ஓகே, எந்த டீவியேஷன் இல்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு. ஸோ ஆரோ மார்க் பாருங்க மிஸ் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. ஓகேவா? பட் இங்க பாரு, ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு லைட் ரேஸ் வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே? ஸோ அது அப்போ நம்ம இங்க எப்படி வரைவோம், இங்க இருந்து நீ லைட் ரேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து லைட் ரேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகுது, ரெண்டு லைட் ரேஸ் ஜாயின் ஆயிடுச்சு. ஹியர் we will get the image for this object. ஓகே? இங்க நீ வச்சு பார்த்த அந்த ஆப்ஜெக்ட்கான இமேஜ் உனக்கு இங்கே கிடைச்சிடும். பட் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாரு, மேக்னிஃபையா. இதே நீ நார்மல் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வெறும் லென்ஸ் வச்சு பார்த்தேன்னா இவ்வளோ ஒரு மேக்னிஃபிகேஷன் உனக்கு கிடைக்காது. ஆனா அதுல இருந்து இமேஜை இன்னொரு லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா கொடுத்து அதுக்கான இமேஜ் நம்ம வியூ பண்ணும்போது we will get the magnifying image. ஸோ பாரு, ஸோ இதை வந்து a டேஷ், இதை a டபுள் டேஷ்னு போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து b டபுள் டேஷ். புரியுதா உங்களுக்கு ஒர்க்கிங் என்னன்னு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ல we are placing the object slightly greater than the focal length. So according to the rules we are getting the image at the beyond 2f. So lens use பண்ணி we are adjusting the eye lens or eyepiece lens to get the image of AB as the object for this lens. Okay? So அப்படி ஆப்ஜெக்டா நீ கிடைச்சிட்டு அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன, பிரின்சிபல் அந்த ஃபோக்கல் லென்த்துக்குள்ள நம்ம வைக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா we will get the magnifying image. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம்னா நம்ம ரூல்ஸ் பிரகாரம் என்னது கான்வெக்ஸ் லென்ஸ்ல அதே சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட்
நீ எங்க ஆப்ஜெக்ட் வச்சியோ அதே சைடு உனக்கு இமேஜ் கிடைச்சிருச்சு. ஓகே, இதே டயக்ராம் நம்ம வந்து அப்சைட் டவுனா நம்ம பார்த்துருந்தோம். இங்க வந்து அப்படியே நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ உனக்கு நல்ல மேக்னிஃபைங் இமேஜ். இந்த இமேஜ் எப்படி என்ன இமேஜா இருக்கும் உனக்கு? இட் இஸ் இப்போ இந்த நீ இதோட கம்பேர் பண்ணி பார்க்காத. ஓகே, ஸோ இதோட கம்பேர் பண்ணேன்னா இதை நீ என்னன்னு சொல்லுவ? இன்வெர்டட்னு சொல்லுவ இல்லையா? புரியுதா? இந்த இமேஜோட நீ இந்த ஆப்ஜெக்டோட இந்த இமேஜை கம்பேர் பண்ணேன்னா இது வந்து இன்வெர்டட் ரியல் அந்த மாதிரி சொல்லுவேன். பட் நீ எங்க கம்பேர் பண்ணணும்? இதுக்கான ஆப்ஜெக்ட் இது எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இது வந்துச்சு? இந்த ஆப்ஜெக்ட். அப்ப இவங்க இருக்கிற சைடே தான் இவங்க இருக்காங்க. அப்ப இவங்க என்ன இமேஜ்? இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்க இருக்காங்க. ஸோ திஸ் இஸ், இதை நீ எப்படி சொல்லிக்கலாம்? இட் இஸ் virtual. ஓகே, இட் இஸ் erect and enlarged image. புரியுதா? ஸோ இட் இஸ் virtual image, it is erect and enlarged. ஓகே, நீ இதோட கம்பேர் பண்ற என்னன்னு சொல்லுவ? இட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லிடுவேன். பட் இதுக்கான ஆப்ஜெக்ட் இது, இதோட கம்பேர் பண்ணேன்னா virtual, erect and enlarged image. ஓகே, ஸோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட ஒரு 50 to 200 டைம்ஸ் உனக்கு அந்த மேக்னிஃபையிங் பவரை வந்து அதிகமாக காட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.